எபிசோட் 68 பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இவுங்க போன அந்த ட்ரிபிள் டேட்ட தாங்க வந்து காட்டியிருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி போர் அடிச்ச மாரி இருந்தது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரஸ்டிங்காவோ, இல்ல ஒரு மாரியா கொண்டு போயிருக்கலாமோ அப்டின்ற மாரி தான் தோணுச்சு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்டின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சரி ஓகே வாங்க எபிசோட் 68ல என்ன நடந்துச்சு அப்டிங்கிறத ரிவ்யூ பண்ணிடலாமா? நம்ம வர்ஷா, தங்கம் இவங்க எல்லாமே அங்க இருக்கிறாங்க இல்லையா? எதனால வந்து வர்ஷாக்கு வந்து ரிஷிய புடிச்சது அப்டிங்கிற மாரி கேட்கிறப்போ, ரொம்ப காம் அண்ட் ஹம்பிளான ஒரு பெர்சன். ரைட்டான மொமெண்ட்ல வந்து ரைட்டான மூவ் அவரு பண்ணாரு. எனக்கு அதனால தான் புடிச்சது அப்டிங்கிறாங்க. சரி தங்கம்ட்ட மணிக்கு ஏன் வந்து உன்ன புடிக்கும் அப்படின்னு தெரியுமா? அப்படின்னு கேட்டா, "இல்ல தெரியாதே" அப்படிங்கிறாங்க. "அட உன்ன தவிர எல்லாருக்குமே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு மணிகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றப்போ, அவர் அந்த ரீசன திரும்ப சொல்றாரு. அதாவது உன் கூட இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா அம்மா போனதுக்கு அப்புறமா என் லைஃப்ல உன்னால தான் நான் வந்து சிரிக்கவே ஆரம்பிச்சேன். லைஃப்ல நான் தனியா இருக்கப்போ சப்போர்ட்டிவா நீ இருந்திருக்க. அதனால தான் நினைக்கிறேன் எனக்கு உன்ன வந்து ரொம்பவே எமோஷனலி அட்டாச் ஆயிட்டேன். எனக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. ஆமா உனக்கே என்ன புடிச்சது அப்படின்னு கேட்கிறப்போ, ஃப்ரெண்டா இருக்க வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா நீ பேசாம போனப்போ அது என்ன வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணுச்சு. அப்பதான் நான் நெறைய விஷயங்கள வந்து ரியலைஸ் பண்ணேன். எனக்கு எந்த அளவுக்கு உன்ன பிடிக்கும் அப்படிங்கிறத. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பீச்சுக்கு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெஃப்ரி உள்ள வராரு. சரி அவருக்கு இதுல என்ன கேரக்டர் நேம் அப்படின்னு பார்த்தா, வெறும் மச்சான் மச்சான்னு கூப்பிட்டுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவருக்கான கேரக்டர் நேமே எனக்கு தெரியல. அவர் ஒருவேளை இந்த எபிசோடுக்கு மட்டும் வந்துட்டு போயிருவாரா? இல்ல எப்படி? அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவரு பார்த்தீங்கன்னா, அங்க மீன் பிடிக்கிறவர் மாரி, அங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்றது. இவங்க பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு வாக் போலாங்கிறது, மாத்தி மாத்தி பேசிக்கிறது. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஷி சொல்லிக் குடுப்பாரு. எல்லாருமே டான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க சாப்பிடலான்னு சாப்பிடுறப்போ, அந்த கல் எடுத்து குடிக்கிறது. அத வந்து குடிச்சிட்டு நம்ம தியோ வந்து காமெடியா பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியா சரி வாங்க நம்ம மீன் பிடிக்க போலாமா? அப்படிங்கிற மாரி எல்லாம் கிளம்பி போற மாரி இருக்குங்க. இந்த ஓவரால் எபிசோட் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு எமோஷனலி எனக்கு கனெக்ட்டே ஆவல. ஒரு டேட் அதுவும் வந்து தங்கம் இப்பதான் வந்து மணிய ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ, அவங்க 2 பேர மட்டுமாவது ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஏதாவது கொண்டு போயிருக்கலாமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ட்ரிபிள் டேட்ன்னு கொண்டு போய் 3 கப்புல்யுமே ஃபோக்கஸ் பண்ற மாரி பண்ணிட்டு, எங்கேயுமே அந்த எமோஷனல் டெப்த் இல்லாத மாரி இருந்துச்சுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஆட் பண்ணிருங்க. அவ்வளோதான் இந்த எபிசோட்ல நடந்தது எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். இந்த 4 எபிசோடையுமே நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க என்னலாம் ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.